ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும், இல்ல வேலைக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண் முன்னாடி வந்து நிற்கும். இவங்களுக்கு செலக்ட் பண்றதுலதான் இவருடைய திறமை அடங்கி இருக்கிறது. ஏன்னா வந்து ஒண்ணு வந்து ரொம்ப இவங்களை வந்து கொஞ்சம் ஒரு ஆஃபர் இவங்க செலக்ட் பண்ற ஏதோ ஒரு ஆஃபர்ல ஒண்ணு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆஃபரும் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேட்டு இல்ல வாழ்க்கை துணை கிட்ட கேட்டோ அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு அதன் மூலயமா அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருந்தாலும் அதை சரி பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். அப்படின்னா வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு பெண் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்கும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளத்துல போய் மாட்டுகிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. சோ நீங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த வகையிலேயோ ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள்லயோ கடன் வாங்க போறீங்கனாலையும் கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது வந்து நல்ல ஒரு அனுபவத்துல ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்க தான் வந்து கஷ்டப்பட போறீங்க. அதுக்கான ஒரு கார்டும் வந்திருக்கு. ஓகேவா? கும்பத்துடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், மன உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும்? கும்பத்திற்கான ஆரோக்கியம் குருதா வந்திருக்காரு உங்களுக்கு, 11 வித்தைக்காரன் வந்திருக்காரு. அதுதாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் இந்த கார்டு சொல்லுவேன். கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மாதிரி பழக்கங்கள், போதை வஸ்துகள், தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாயில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வகையிலேயும் உங்ககிட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை விட்டு போறவங்களை வந்து பெருசா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. போறவங்க அப்படின்றது வந்து போகட்டும், உங்ககிட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லேசினஸ் தான் இருக்காதீங்க. ரொம்ப கும்பராசினாலே வந்து ஜென்ரலா லேசினஸ் அதிகமா இருக்கும். அந்த லேசினஸ் இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து முக்கியமா ஹெல்த்துக்கும் நல்லது, உங்க பொருளாதாரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மன ஆரோக்கியத்துக்கு அதை விட நல்லது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி வந்து கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றது கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? கும்பத்திற்கான ஹையர் எஜுகேஷன். கும்பராசிக்காரங்க நிறைய ஃபாரின் போவாங்க. மேற்கு திசை நாடுகள், அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கும்பம் போகும். உங்களுக்கான ஃபாரின் ஆஃபர்ஸ் வந்து பிரமாதமா இருக்கு உங்களுக்கு. அதுக்கு நான் மெயினா சொல்லக்கூடிய கார்டு வந்து இந்த சூரியன் கார்டு வந்திருக்கு.